தென் சாப்டர் 19 உடைய லாஸ்ட் டாபிக் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டாக்ஸஸ். இது வரைக்கும் நம்ம என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட இன்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், மேக்ரோ என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் பர்டிகுலராக எக்கனாமிக் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் பார்த்தோம். தென் அடுத்தது கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கார்ப்பரேட் கவர்னன்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். தென் லாஸ்ட் ஒன் ஆஃப் தீஸ் ஜிஎஸ்டிஸ், குட்ஸ் அண்டு சர்வீசஸ் டேக்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஜிஎஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் என்னது, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸஸ். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட்டு இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான். அப்போது ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாலே இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான். லிவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிராஸ் தி கண்ட்ரி. அப்போது இல்லை ஜிஎஸ்டி என்னது, இன்டைரக்ட் டாக்ஸஸ். எப்படி லிமிட் பண்ணுதுன்னா, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலயமா தான் என்ன பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டு டேக்ஸை லிமிட் பண்ணுது, விதிக்குதுன்னு சொல்லலாம். இட் இஸ் கம்ப்ரஹென்சிவ் மல்டி ஸ்டேஜ் டெசிக்னேஷன்ஸ் பேஸ்டு டேக்ஸ் தட் இஸ் த லிவிட் ஆன் எவரி வேல்யூ அடிஷன்ஸ். எப்படிலாம் வேல்யூ பண்ணுறாங்க, எப்படிலாம் டேக்ஸை பேஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் லிமிட் பண்ணுறாங்க, மல்டிபிள் ஸ்டேஜஸில் எப்படிலாம் கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேர் ஆர் 3 டேக்ஸ் அப்ளிகபிள் அண்டர் தி சிஸ்டம்ஸ். எப்படி கொண்டுட்டு போகிறாங்களா, மொத்தம் 3 சிஸ்டமாக கொண்டுட்டு போகிறாங்க. எப்படி கொண்டு போகிறாங்க, 3 சிஸ்டமாக தான் இந்த ஜிஎஸ்டிஸை லிமிட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னென்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படி சொல்லலாம், ஜிஎஸ்டின்னு சொல்லலாம். அப்போது சின்னா என்னது சென்ட்ரல், ஸ்டேட்னு எஸ்னா ஸ்டேட்டு, தென் ஐன்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ அது உங்களுக்கு வந்து 11th நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரீஃப்லி, பட் இங்கே ஓவரால் கொடுத்துருக்கலாம். ஜிஎஸ்டிஸ் அப்படி சொன்னால் கலெக்டட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். யார் கலெக்ட் பண்ணுவா சிஜிஎஸ்டியை, சென்ட்ரல் கவர்மெண்ட். தென் எஸ்ஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணிப்பான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். யார் கலெக்ட் பண்ணிப்பா, ஸ்டேட் கவர்மெண்ட்டு. தென் அடுத்தது ஐஜிஎஸ்டி யார் கலெக்ட் பண்ணுவோன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் இன்டர்ஸ்டேட் சேல். அதுவும் இன்டர்ஸ்டேட் சேலில் நடக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கணும், அதை ஐஜிஎஸ்டியை கலெக்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிள்ஸாக பஞ்சாப் டு தமிழ்நாடு. அப்போ என்ன பண்ணிப்பாங்கன்னா சென்ட்ரல் இதை கலெக்ட் பண்ணிக்கும். இல்லைன்னா இது ஏற்படக்கூடிய எந்தெந்த ஸ்டேட் வருதோ அந்த ஸ்டேட்டும் அதை கலெக்ட் பண்ணிக்கும். அடுத்தது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் கவுன்சில்ஸ். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு கவுன்சிலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். தீஸ் ஃபர்ஸ்ட் யூனிஸ் என்ன இருக்குன்னா கான்ஸ்டியூஷனல் பாடி ஃபார் மேக்கிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் to union and state government on issues relate to the goods and service taxes. அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா கான்ஸ்டியூஷனாக, அதாவது டேக்ஸை எப்படி வந்து லிமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது, எப்படிலாம் ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. அது என்னென்னா அதில் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டிஸ் கவுன்சில் இஸ் சேரிடு by the union finance ministers and other members and the union state ministers of revenue or finance and ministers in change in the finance or the tax of all the state. எல்லா ஸ்டேட்லேயுமே ஒரு சீஃப், அதாவது என்ன பண்ணுவாங்க ஜிஎஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்களோ இல்லை அதர் மெம்பர்ஸோ இருப்பாங்க. அதை எப்படிலாம் பிரிப்பாங்கன்னா ஸ்டேட் மினிஸ்டர் ஆஃப் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறாங்க, இல்லைனா ஃபினான்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க. சரிங்களா. அப்போது இப்படி தான் வந்து கவுன்சில் இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். தி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் கவுன்சில் ஷல் மேக் ரெக்கமெண்டேஷன் டு தி யூனியன் அண்டு ஸ்டேட். ஜிஎஸ்டிஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஷல் மேக் ரெக்கமெண்ட் பண்ணுது. யாருக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னா யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் எப்படி ரிவீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா taxes, cases and surcharges levied by the union. என்ன பண்ணுது, டாக்ஸையோ இல்லை கேஸஸையோ லிமிட் பண்ணி கொடுக்குது. அப்போது ஸ்டேட் அண்டு லோக்கல் பாடிஸ், ஸ்டேட் எங்கே கொடுக்குது, லோக்கல் பாடிக்கு. அப்போது சபிஷன்ஸ் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸஸ் எப்படி வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் கொடுக்குது அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன்று என்ன பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி சப்ஜெக்டட் டு ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். இப்போது சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணுறதுல சிலதுக்கு மட்டும் என்னென்னா எக்ஸம்ப்டட் உண்டு. இப்போ அதை எப்படி சப்ஜெக்டடாக கொடுக்குது. தென் தேர்ட் ஒன்று என்னென்னா மாடல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ் லா principles of heavy appointment of goods and service taxes levied suppliers, the courses of interstate trade or commerce under article 269A and the principles that they govern the price of supply. எப்படி வந்து சப்ளை இருக்குது, எப்படி வந்து மாடல் இந்த மாதிரி வந்து டாக்ஸ், அதாவது ஜிஎஸ்டிஸ் வந்து என்ன லாஸை பின்பற்றி போகுது, எப்படி வந்து அப்ரோச்மெண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தேர்ட் பாயிண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா தேர் ஹோல்ட் லிமிட் ஆஃப் டர்ன் ஓவர்
எந்த அளவுக்கு டேர்ன் ஓவர், எந்த அளவுக்கு லிமிட் அப்படிங்கிறது எக்ஸம்டட், அதுக்குமே என்ன இருக்குன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு எக்ஸம்டட் உண்டு. அப்போ எக்ஸம்டட் வந்து என்னென்னு பார்த்துக்கணும். அடுத்தது ரேட் இன்க்ளூடிங்ஸ் ஃப்ளோர் ரேட் பேண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஃப்ளோர் ரேட்டில் பேண்ட்ஸ்க்கெலாம் எப்படிலாம் குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு எப்படி வந்து ரேட்ஸ், அப்போ எதுக்கு என்னென்ன ரேட் எப்படிலாம் கொடுக்குது அப்படிங்கிறது ஸ்பெஷல் ரேட் ஆர் ரேட் ஆஃப் த ஸ்பெஷல் பீரியட். ஸ்பெஷல் பீரியடில் ஸ்பெஷல் ரேட்டும் ஜிஎஸ்டிஸ்க்கு இன்க்ளூட் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைஸ் அடிஷ்னல் ரிசோர்ஸ் டியூரிங் ஏ நேச்சுரல் கிளைமேட் அண்டு டிஸ்பஸ்டர். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலால் ஏற்படக்கூடிய ஆபத்தினால் வரக்கூடியதில் வந்து ஸ்பெஷல் பீரியட் அதில் வந்து ஜிஎஸ்டிஸ் ரேட்டு எப்படி இருக்கும். தென் அடுத்தது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வித் ரெஸ்பெக்டிவ் டு தி ஸ்டேட் அருணாச்சல பிரதேஷ், அஸ்லாம், ஜம்மு அண்டு காஷ்மீர், மணிப்பூர், மங்களையா, அது வந்து மிசோரம், நாகாலாந்து, சிக்கிம் அப்படிங்கக்கூடிய இந்த நிறைய ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இதெல்லாமே வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். இங்கெல்லாம் என்ன அளவுக்கு ரெஸ்பெக்டோ அந்த அளவுக்கு மட்டும்தான். சரிங்களா. தென் லாஸ்ட் ஒன் என்ன இருக்குன்னா எனி அதர் மேட்டர் ரிலேட்டிங் டு த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸஸ் கவுன்சில் மே பி டிசைடு. பாக்கி எந்த மேட்டராக இருந்தாலும் யார் தான் டிசைட் பண்ணுவா, யார் தான் ரிலேட்டடாக சர்வீசஸ் டேக்ஸஸ் கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தான் டிசைட் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி கவுன்சிலிங் இருக்குது. அந்த கவுன்சிலிங் தான் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு விதமான குட்ஸ் அண்ட் சர்வீஸுக்கு தேவைப்படுற அந்த ரிலேட்டிங்ஸ் மேட்டரை டிஸ்கஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு டிசிஷன்ஸை எடுக்கும். அப்போ ஜிஎஸ்டிஸ் அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் எப்படி லிமிட் பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டிஸ்ன்னு சொன்னாலே இன்டைரக்ட் டேக்ஸு. அதை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 டேக்ஸஸ் அப்ளிகபிள். ஒன்று சிஜிஎஸ்டி, இன்னொன்று எஸ்ஜிஎஸ்டி, அனதர் ஒன் ஐஜிஎஸ்டி. சியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட், ஐஜியை பொறுத்த வரைக்கும் இன்டர்ஸ்டேட், அதாவது சென்ட்ரல் ஃபார் இன்டர்ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எங்கேருந்து எங்கே சேல் பண்ணுறோமோ அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் உண்டு. இப்போ இதெல்லாமே தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஸ். ஓகேங்களா. தேங்க்யூ.